இப்போ நம்ம பனங்கிழங்கு அவிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம முழுசாக இருக்கிற பனங்கிழங்கை எடுத்துக்கிட்டு சைடில், அதாவது நுனி பகுதியும் அடிப்பகுதியையும் நம்ம வந்து அறுத்து எடுத்துட்டு 2 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு 2 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை வந்து நம்ம வந்து தண்ணியில் போட்டு அவிச்சிக்கலாம். இதனுடைய மேல் தோலை வந்து நம்ம வந்து நீக்கிடலாம். பாருங்கள், வெறுமனே நம்ம வந்து இப்படி சிம்பிளாக கத்தியை வச்சு நம்ம வந்து கிழிச்சாலே வந்து மேல் தோலை நம்ம நீக்கிடலாம். முதல்ல மேல் தோல் எல்லாத்தையும் நீக்கிற போகிறோம். ஏன்னா அதில் மண், அழுக்கு எல்லாமே இருக்கிறோம். ஸோ நம்ம மேல் தோலை நீக்கிட்டு தண்ணியில் போட்டுக்கலாம். இப்படி ஒவ்வொரு கிழங்கா நம்ம மேல் தோலை வந்து நீக்கிடலாம் முதல்ல. ஓகே, இப்போ நம்ம வந்து மேலே உள்ள தோலை நீக்கியாச்சு. இப்போ இதை நம்ம வேக வைக்க போகிறோம். முதல்ல ஒரு குக்கர் எடுத்துக்கிடுங்க. நம்ம ஏற்கனவே உரித்து வச்சுருக்கிற தோல் உரித்து வச்சுருக்கிற கிழங்குகள் எல்லாத்தையும் உள்ளே போட்டுக்கோங்க. நிறையா கிழங்கு அடுக்கணுன்னா நீங்கள் வரிசையாக அடுக்கிற மாதிரி அடுக்கி வச்சிங்கன்னா நிறைய கிழங்கு பிடிக்கும். குக்கருடைய சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம நிறைய கிழங்கு போட்டுக்கலாம். ஓகே, கிழங்கு எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ அடுத்தது தேவையான அளவு உப்பு வந்து உள்ளே போட்டுக்குங்க. உப்பு போட்டதுக்கப்புறமா இப்போ கிழங்கு வேகிறதுக்கு தண்ணி தேவை. ஸோ அந்த கிழங்கு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கிழங்கு வச்சுருக்கிற அளவுக்கு, மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நல்லா வேகும். நான் இப்போ பாருங்கள், கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம தண்ணி ஊற்றியாச்சு. அடுத்தது குக்கரை மூடி அடுப்பில் வைக்க போகிறோம். விசில் போட்டுக்கோங்க. ஒரு 5லேருந்து 6 விசில் அடிக்கிற அளவுக்கு வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து டைம் ஆகிடுச்சு. இப்போ விசிலை நீக்கிட்டு குக்கரை ஓப்பன் பண்ணலாம். கிழங்கு நல்லா வெந்திருக்குது. இப்போ நம்ம குக்கரில் இருந்து நம்ம வேக வச்ச பனங்கிழங்கை ஒவ்வொன்றா எடுத்துடலாம். இந்த பனங்கிழங்கில் பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து நிறையவே இருக்குது. ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்க இந்த பனங்கிழங்கு சாப்பிட்டு வந்தாச்சுன்னா நல்ல உடல் ஆரோக்கியமான முறையில் நல்லா வெயிட் போடும். உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சித்தன்மை கொடுக்கக்கூடியது, மலச்சிக்கலை போக்கக்கூடியது, இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இந்த பனங்கிழங்குல இருக்குது. ஸோ இனி பனங்கிழங்கு எங்கேயாவது பார்த்தீங்கன்னா வாங்காமல் விட்டுறாங்க, வாங்கி அவிச்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உடலுக்கு ரொம்பவே நல்லது.